கடவுள்னு ஒருத்தர் இல்லவே இல்ல அப்படின்னு ஒரு குரூப் சொல்லும். மைண்ட்ல ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டார், இல்லவே இல்லைன்னு சொல்லும். இப்போ அந்த நம்பிக்கை சுத்தமா இல்லாமல் போய்விடும். அடுத்தது, அவர் ஒருத்தர் இருக்காரு, நான் ஒருத்தன் இருக்கேன். இது இரண்டாவது நிலை, கொஞ்சம் உயர்ந்த நிலை. சரி, யாரோ ஒருத்தர் இருக்காருப்பா, ஏதோ ஒரு சக்தி எங்கேயோ ஒண்ணு இருக்குது, நம்மள ஆட்டி படைச்சிட்டு இருக்குது. திடீர்னு சுனாமி வருது, என் வீட்டுல ஒரு பிரச்சனை வருது, அப்படி ஒரு ஆள் எங்கேயோ ஒருத்தன் இருந்து நம்மள என்னமோ பண்றான், அது மட்டும் தெரியுது. ஆனா எங்க இருக்கான், யாரு என்னன்னு எனக்கு தெரியல. மூன்றாவது நிலை இருக்கு பாத்தீங்களா, அந்த நிலை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது என்னன்னா, அந்த சக்தி இருக்குது, அது எங்கேயும் இல்ல, எல்லா இடத்திலையும் இருக்குது, எனக்குள்ளேயும் ஒரு இயக்கமாக இருந்து கொண்டு இருக்குது. இந்த ஒரு புரிதல் வந்துருச்சு, ஆனா எங்க இருக்கான் எப்படி இருக்கான்னு எனக்கு தெரியல. அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடுக்கு வந்துட்டீங்கன்னா இதுதான் சரியான ஒரு தேடல். இந்த ஒரு மனநிலைக்கு வந்தவர்கள் மட்டுமே இறைவனை உணர்வது ரொம்ப சுலபம்.